ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். நம்ம சேனல் 900 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இதுக்கு காரணமான உங்கள் எல்லாருக்கும் எனது இதயம் கனித நன்றிகள். எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் உங்களுக்காக இனி வாரந்தோறும் தவறாமல் பங்கு சந்தை பற்றிய முக்கியமான தகவல்கள் அடங்கிய வீடியோவை குறைஞ்சபட்சம் 2 வீடியோவாவது பதிவேற்றிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். நீங்கள் இல்லைன்னா இந்த சேனல் இல்லை. அதனால் தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு வேணும். மிக்க நன்றி. புது வருஷம் பிறக்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. சில பேர் ஜனவரி 1 புது வருஷத்துக்கான ரெசல்யூஷன்லாம் எடுப்பீங்க. இப்போது நான் ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். அதாவது இப்போ பங்கு சந்தை மிகவும் நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. நல்ல தரமான பங்குகள்லாம் மலிவான விலையில் இருக்குது. அதனால் உங்களோட பயணத்தை இப்போவே திட்டமிட்டு ஆரம்பிச்சிருங்க. புது வருஷத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 5% லாபத்திலோடையாவது உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய பங்குகளை பற்றி சொல்ல போகிறேன். இந்த பங்குகள் நமக்கு ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்குறதோட நீண்டகால நோக்கில் வளர்ச்சி அடையவும் வாய்ப்பு இருக்குது. நான் எடுத்திருக்கோம் இந்த நிறுவனங்களை பற்றி சொல்லணும்னா, இந்தியாவோட வேகமான பொருளாதாரத்தில் இந்த டிவிடெண்ட் கொடுக்குற ஜாம்பவான்கள் ஸ்திரத்தன்மை, வளர்ச்சி திறன் மற்றும் வழக்கமான வருமானம் போன்றவற்றை தருது. இந்த நிறுவனங்கள் பெரும்பாலும் அது சார்ந்த துறையின் தலைவர்களாக உள்ளன. சரி, முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹிந்துஸ்தான் ஜிங்க். உலோகம் மற்றும் சுரங்கத்துறையை சேர்ந்த இந்த நிறுவனம் துத்தநாகம், ஈயம் மற்றும் வெள்ளி உற்பத்தியில் இருக்குது. இது ஒரு குளோபல் லீடராக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செக்டர்ஸுக்கு இதனுடைய இந்த துத்தநாகம், ஈயம் மற்றும் வெள்ளி இதெல்லாம் தேவை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. வலுவான சந்தை நிலைப்பாடு மற்றும் செயல்திறன் மூலமாக லாபத்தை ஈட்டி முதலீட்டாளர்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு 5% இருக்குது. அடுத்தது குஜராத் பிபாவோ போர்ட் லிமிடெட். இந்த நிறுவனம் லாஜிஸ்டிக்ஸ் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையில் இருக்குது. மேலும் இந்தியாவோட மிக திறமையான துறைமுகங்களில் ஒன்றா இது இருக்குது. இது கண்டெய்னர்ஸ் மற்றும் திரவ சரக்குகளை கையாளுறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு சுமார் 5.1%. அடுத்தது எம்எஸ்டிசி. இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஆக்ஷன்ஸ் மற்றும் ரீசைக்ளிங், அதாவது ஸ்கிராப் மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி துறையில் இருக்குது. இது ஒரு அரசுக்கு சொந்தமான நிறுவனம். இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு சுமார் 7.7% இருக்குது. நெக்ஸ்ட்டு டிபி கார்ப். இது அச்சு ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனம். இதுக்கு இருக்கிற வலுவான வாசகர் தளமும் விளம்பர வருவாய்களும் இந்த நிறுவனத்துக்கு நிலையான லாபம் ஈட்ட வழிவகை செய்யுது. அதனால் இவங்களால் தொடர்ந்து 5.4% வரைக்கும் டிவிடெண்ட் தர முடியுது. நெக்ஸ்ட்டு விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ். சுமார் 4.7% டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய இந்த நிறுவனம் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களை உற்பத்தி செய்கிற துறையில் இருக்குது. பல தசாப்தங்களாக சிறந்த நிலைத்தன்மையோடையும் பணப்புழக்கத்தோடையும் இந்த கம்பெனி இருந்து வருது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வேதாந்தா லிமிடெட். இது ஒரு இயற்கை வளங்கள் சார்ந்த நிறுவனம். இது இரும்புத்தாது, தாமிரம், எண்ணெய் மற்றும் எரிவாயு போன்ற பன்முகம் கொண்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் 9.4% டிவிடெண்ட் ஈல்டை தருது. அடுத்ததாக 2 நிறுவனத்தையும் சேர்த்து கொடுத்துட்டேன். அதாவது 7 and 8 இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், அப்புறம் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், ஐஓசி அண்டு சிபிசிஎல். இந்த 2 நிறுவனங்களும் எரிசக்தி துறையில் இருக்கிறது. அடுத்ததாக பெட்ரோலிய இவங்க பண்ணுறது பார்த்திங்கன்னா பெட்ரோலிய சுத்திகரிப்பு மற்றும் விநியோகம், அதுக்கப்புறம் அது சார்ந்த லூப்ரிகன்ட்ஸ், இதெல்லாம் இவங்களோட முக்கிய பங்காக இருக்குது. இதில் ஐஓசி 7-11% டிவிடெண்ட்டும், சென்னை பெட்ரோலியம் பார்த்திங்கன்னா 8.9% வரைக்கும் டிவிடெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாரத் பெட்ரோலியம். இதுவும் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனம் தான். இவங்க சில்லறை எரிபொருள் விற்பனையில் இருக்காங்க. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு, அதாவது இவங்க எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் சில்லறை எரிபொருள் இது மட்டும்தான். இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 3.5 6.8% இருக்குது. அடுத்து கடைசியாக கோல் இண்டியா.
இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 6.5% 6.7% இருக்குது. இப்படி டிவிடெண்ட் ஈல்டு தந்துட்டுருக்கிற இந்த நிறுவனம் நிலக்கரி சுரங்கத்துறையில் இருக்குது. நிலக்கரி இந்தியாவோட மின்சாரம் மற்றும் தொழில்துறைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்குது. மேலும் இந்த நிறுவனம் உலகின் மிகப்பெரிய நிலக்கரி உற்பத்தியாளராக இருக்காங்க. சுரங்கம் முதல் ஊடகம் வரைக்கும், தளவாடங்கள் முதல் எரிசக்தி வரைக்கும் இப்போது நம்ம வெவ்வேறு விதமான நிறுவனங்களை பார்த்தோம். இந்த ஒவ்வொரு நிறுவனமும் வலுவான துறை தலைமை, சீரான லாபம், அதுக்கப்புறம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த நிறுவனங்கள் கொடுக்கும் பங்களிப்பு, இதெல்லாத்தையும் காரணமாக வச்சு பார்க்கும்போது அதிக ஈவுத்தொகைகளை கொடுத்துட்ருக்கு. ஈவுத்தொகைன்றது அதாவது டிவிடெண்ட் வழங்கும் பங்குகளில் முதலீடு செய்கிறது நீண்ட கால செல்வத்தை உருவாக்குவதற்கு மற்றும் வழக்கமான வருமானத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு உத்தி அப்படின்னு சொல்லலாம். இப்படி டிவிடெண்ட் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கும்போது அது ஒரு கவர்ச்சியான ஒரு விஷயமாக இருந்தாலும், முதலீடுன்னு வரும்போது சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். நீங்கள் எந்த திட்டத்தில் முதலீடு செய்கிறதுக்கும் முன்னாடி அந்த திட்டத்தை பற்றி தீர விசாரித்து, இல்லைன்னா உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைஸரை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் முதலீடு செய்கிறது ரொம்ப நல்லது. இதுவரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா, இல்லை இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் தாராளமாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கும் உபயோகப்படும். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.